29 என்னது இ பாஸ் போடணுமா? தளபதிரா தளபதிரா அதே ஐயோ. இதுக்கப்புறம் ஒரு ஈஸியான கட்டிங்ஸ் தான் வரும், அதனால் பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனைகளே கிடையாது. ஆஹா சில்லுன்னு இருக்கு அப்படியே. இதேமாரி போகிற வரைக்கும் இருந்தா ஐயோயோயோ. ஸோ வணக்கம் மக்கா, நான் உங்கள் மாறன். இது வால்பாறை சீரீஸ். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வால்பாறை போக போகிறோம். டேட் பார்த்தீங்கன்னா 29 என்னது இ பாஸ் போடணுமா? இருங்க இங்கெல்லாம் கேமரா லோடு இல்லை, கேமரா மட்டும் கேட்டு வச்சிடறேன், அதுக்கப்புறம் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். A few moments later. ஒரு வழியாக இ பாஸ் போட்டாச்சு, அதுக்கப்புறம் வால்பாறை வந்தாச்சு. என்ன திடீர்னு சடனாகி வால்பாறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வால்பாறை வர்றதுக்கு நாங்கள் கஷ்டப்பட்ட பாடு இருக்கே, அதை சொன்னால் நீங்களாம் சிரித்து மகிழ்ந்துருவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டோம். அது அப்புறமா சொல்கிறேன், அது பெரிய கதை. எங்கன்னா போகிற வழியில் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சொல்கிறேன். இப்போதைக்கு வால்பாறை என்ட்ரி ஆகியாச்சு. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 30/4/2026. கிளைமேட் பார்த்துக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக 1:38 டிகிரி. நைட்டு கிளம்பணும். இப்போ தான் வால்பாறை ரீச் ஆகிருக்கோம். கூகுள் மேப் எங்களை சுற்ற விட்டு சூனியை வச்சு ஜாலியாக சுற்றி நிறுன்ட்டு, ஜாலியாகவா பயங்கரமாக வெயிலில் சுற்றி நிறுன்ட்டு ஒரு வழியாக வால்பாறை என்ட்ரி ஆகிட்டோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 3 பைக்கு ஒன்று இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து ஒரு 3 மாதத்தில் இன்னும் ஒரு 5 பைக்காக மாறிடும். இப்போ தான் எல்லாருமே ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரிப்பில். ஸோ வால்பாறை வரீங்க அப்படின்னா மஸ்ட் இ பாஸ் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு இ பாஸ் கேட்டாங்க, ஸோ நாங்கள் இ பாஸ் எடுத்துட்டோம். ஈஸி தான், தமிழ்நாடு இ பாஸ்ன்னு போட்டிங்கனாலே வந்துடும். வால்பாறை கொடுத்துங்க. ஒரு சில டைம் வந்து ஸ்டே கொடுத்தீங்க அப்படின்னா, இந்தமாதிரி ரெண்டல் ஸ்டேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இ பாஸ் வராது. அதில் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஹோம் ஸ்டே அப்படின்னு கொடுங்க. ஹோம் ஸ்டே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடனே இ பாஸ் அரைவல் ஆகிடும். இப்போ அது இல்லாமல் தான் நான் பல்ப் வாங்கி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு மானகேடா ஆகி இப்போ தான் வந்து அது தெரிஞ்சுக்கின்னு டக்குன்னு போட்டேன். அது இல்லாமல் ஒரு 2 வீலர் கொடுத்துட்டு 6 பேர் மெம்பர்ஸ்னு கொடுத்துடாதீங்க, அதுக்கும் அசிங்கப்பட்டேன். எனக்கு லைட்டாக மூளை கலர்ச்சி கம்மின்றதுனால அப்புறம் சொன்ன உடனே ஒரு 2 வீலருக்கு 2 பேருன்னு சொல்லி 3 இ பாஸ் போட்டு டக்குன்னு 5 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருச்சு. அங்கேயே பக்கத்துலேயே வந்து 3-4 கடை இருக்குது. அந்த கடையிலே வந்து இ பாஸ் போடுறேன்ட்டு 150 ரூபான்னு கேட்பாங்க. சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு 150 ரூபா வேஸ்ட் ஆகாதீங்க. அதை பயன்படுத்துகிற மாரி அதுக்கு பிரயோஜனமாக மேலே எதாவது பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வால்பாறை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் வால்பாறை இருக்கிற கிளைமேட். ஆனால் இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கான டேட்டை போட்டு வால்பாறை இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஏர்பின் இப்படி தான் வால்பாறை இருக்குது. மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அப்புறம் வண்டியில் வந்து புதுசாக ஒரு மாடிஃபை பண்ணியிருப்போம், தெரிஞ்சிருக்கும். ஒரு விலாகில் சொல்லியிருப்பேன். நம்ம வந்து சீக்கிரமாக அந்த ஹேண்டில் பார் செட் பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு ஹேண்டில் பார் செட் பண்ணியாச்சு. அழகாக ஒரு ரைடும் கிளம்பியாச்சு. மன நிம்மதியோட ரைடு ஆரம்பிக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய ஊருக்கு போகிறோம். சேம் அதே தான், ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பாருங்கள், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம பேஜுக்கு புதுசாக வந்தவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் trending1205 மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ஏர்பின் பெண்டை ஏறும்போது உங்களுக்கு நான் காமிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது வேணாம். நான் மேலே போயிட்டு காமிக்கிறேன். எடுத்தோடனே தலைநார் வியூ பாயிண்ட் தான் போகலான்னு அப்படின்னு இருக்கும். ஸோ போகிற மாதிரி அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே எல்லாம் போயிட்டு அட்டி விட்ட பிறகு, அதாவது மேலே போயிட்டு ரீச் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு நான் வந்து வ்ளாக் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? பட் டிகிரி வந்து 38, கரெக்டாக 1 மணி ஏறுறோம். ஈவினிங் டைம் இங்கே தான் ஸ்டே எடுக்க போகிறோம். ஈவினிங் டைம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் அவர் சப்போர்ட். கண்டிப்பாக நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. மங்கி ஃபால்ஸ்லாம் தண்ணியே வரலை. தளபதிரா தளபதிரா ரே ஐயோ ஐயோ ஐயோ, உலகமெங்கும் தளபதியா? அடா நாங்கள் பார்த்த வால்பாறையா இது?
போன வருஷம் செப்டம்பரில் பார்த்தா வால்பாறை சும்மா மலையில் நான் தண்ணி வழிஞ்சி அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இப்போ பார்த்தா காஞ்சி போய் கருவாடா கிடக்குது வால்பாறை. முடிச்சு விட்டாங்க இன்றைக்கி இந்த வருஷம் நம்மளை. கரெக்டாக தான் ட்ரிப்பு பிளான், ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ட்ரிப்பு பிளான் பண்ணி வந்தால் கிளைமேட் இல்லைன்னு சொல்கிறாங்கோ. என்னடா இது? ஆனால் எப்பயுமே இந்த இடத்துல மட்டுமே வெயில் அடிச்சுட்டே தான் இருக்கும் இந்த ஏர்பின்மெண்ட்லலாம். உள்ளே போய் பார்ப்போம் இப்படி என்ன கதை காத்துட்ருக்குன்னு. நைட்டு வரைக்கும் இருக்க தானே போகிறோம். நமக்கான டைம் வருமா வராதா அப்படின்றத காத்திருங்கள். மீண்டும் தொடரும் வால்பாறை சீரீஸ் பார்ட் 1. நண்பா, நான் முன்னாடி போகிறேன். ஓரளவுக்கு ஏறி மேலே வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு ஈஸியான கட்டிங்ஸ் தான் வரும். அதனால் பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனைகளே கிடையாது. ஒரு அழகிய வால்பாறையில் ஃபேமஸான ஒரு இடம் வாட்டர் ஃபால் ரோடு தெரியுங்களா? இந்த நீலக்குறிஞ்சி, அதாவது நீலக்கடலை பூ பூத்தது, இதெல்லாம் இப்போ மட்டும்தான் வரும். ஏப்ரல் டைம் வந்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் வந்தீங்கன்னா நிறையா இருக்கும் இந்த இடத்துல. நான் ஏப்ரல்லையும் வந்திருக்கேன், இப்போது ஏப்ரல் எண்டுலேயும் வந்துட்டேன். நான் ஏப்ரல் ஸ்டார்டிங் சொல்கிறேன். இப்போ நம்ம வால்பாறை ஃபேமஸ் வாட்டர் ஃபால் ரோடு சொல்லுவாங்களே, ரீல்ஸ் மேக்கிங்லாம் இங்கெல்லாம் பயங்கர ஃபேமஸான ரோடு. அந்த ரோட்டு கிட்ட நெருங்கிட்டோம். ஐயோ, பசங்க எல்லாரும் டயர்டாக இருக்கும். ஏன் என்ன முதற்கொண்டு இல்லை, இந்த வண்டி முதற்கொண்டு டயர்டாக இருக்குது. இந்த கூகுள் மேப் எங்களை சுத்தமாக விட்டுருது பாருங்கள். எங்கள் வால்பாறை வர்றதுக்கு பாண்டிச்சேரியிலேருந்து 450 கிலோமீட்டர் அப்படின்னு காமிச்சிது. ஆனால் இங்கே வந்து நாங்கள் சேரும்போது 550 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. என்ன கதைன்னு எங்களுக்கும் புரியல. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதனால் இது அப்படின்ட்டு. சுற்றி ஊர் உள்ள தெரு உள்ள பார்க்காத இடத்தெல்லாம் சுற்றி காட்டிடுச்சு இன்றைக்கான ட்ரிப்பு. சவா அப்படின்ற மாரி ஆகிடுச்சு. ஒரு வழியாக வால்பாறையை வந்து பொள்ளாச்சி அந்த வால்பாறை ரோடை பார்க்கும்போது தான் மனசுக்கு திருப்தியாக இருந்தது. ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம்டா அப்படின்னு மன நிம்மதியை பெற்றேன். அப்போ தான் இப்போ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த வாட்டர் ஃபால் இது வந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வால்பாறை வந்துடும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம ரூமும் வந்துடும். எல்லாம் ஆவலாக காத்துனது ரூமுக்காக தான். ஏன்னா பயங்கரமாக டயர்டாக இருக்குது. படுத்துனா எல்லாம் தூங்கிடுவோம், அந்த அளவுக்கு டயர்டாக இருக்குது. இப்போ வால்பாறை சுற்றி பார்க்குற நிலைமை கூட எங்களுக்கு இல்லை. இப்போது ட்ராவலிங்லேயே டயர்டாகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்ப்போம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா வ்ளாக் பண்ணுறேன், சரிங்களா? அந்த வாட்டர் ஃபால் ரோடை மட்டும் காமிச்சிட்றேன். வால்பாறைக்கு 70 கிலோமீட்டர். ஓகே, நாங்கள் வந்த டைம்லாம் வால்பாறை எப்போ இருந்தது தெரியுமா? சின்ராசு, நீ அந்த காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டை வெயில். இதே 1 மணிக்கு தான் நாங்கள் வால்பாறை விட்டு இறங்கணும். ஃபுல் மிஸ்ட்டு. செப்டம்பர் மந்த்தெல்லாம் ஃபுல்லாக மிஸ்ட்டு. ஜாலியாக இறங்கணும். அதேமாதிரி நைட்டில் ஏறணும், ஜாலியாக ஏறணும். ஃபுல் மிஸ்ட்டு. அதுவும் ஆஹா, மான்லாம் குறுக்கில் வந்து பயங்கரமாக ஜாலியாக இருந்தது. இப்போது ஒரே காலியாக இருக்குது. ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி இருக்குது. ஏதோ இருக்கிறத அனுபவிச்சுட்டு ஜாலியாக இந்த ட்ரிப்பை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவோம். அதுவரை போகும் வழி மாறலாம். ஐயோ, ஆனால் நீ வண்டியை ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்திட்டேங்க. அட்வென்ச்சர் வண்டின்றத இன்றைக்கி தான் வந்து நான் ரிலாக்ஸேஷன் விடுங்க, அது ஏதோ பண்ணிக்கிறேன். நல்லா ஆஃப் ரோடிங்லாம் பயங்கரமாக வண்டியை வச்சு பிரிஞ்சுட்டேன். டிஸ்க் பேட்லாம் சவுண்டு தான் வருது. கீச்சுன்னு சவுண்டு வருது. பிரேக் அடித்தாலே கீங்கன்னு அடிக்குது. அப்படியே ஒரே அஜால் குஜாலாவாக இருக்குது வண்டிக்கு. ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும், பயங்கரமாக ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும். நமக்கு ஒரு எப்படி ரெஸ்ட்டோ அந்த மாதிரி வண்டிக்கு பயங்கரமாக ரெஸ்ட்டு கொடுக்கணும். வந்துட்டோம் வாட்டர் ஃபால். இந்த கட்டிங்கில் வந்து அந்த கட்டிங் போனால் அந்த கட்டிங்கில் இருக்காது. ஐயோ போர்ஷே
இதுக்கு பெட்ரோல் போடவே எங்களால் முடியல. எப்படியா நீ போடுற? அப்போ தான் ஒருத்தவங்க வருவாங்க, அவனுக்கு அந்த கார் பக்கம் தெரிஞ்சவனுக்கு பெட்ரோல் போட தெரியாதா அங்கெல்லாம். ஆ வந்துட்டான். வாட்டர் பால் ஃபேக்ட்ரி சேல் அவுட்லெட். இதுவரை போகும் வழியா. ஐயோ அசிஃப் செதற விடுவார் போல. சும்மா கிடையாது போல அசிஃப். சீனா அசிஃப்னாலே. அந்த ஆயில் எடுத்துன்னு ஓடுருமா? அதான் பார்க்குறாங்க, ஆயில் திட வரானு போலுங்க இவனுங்க, கோட் ஷர்ட்லாம் போட்டுன்னு. ஃபால்ஸில் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தோம், ஃபால்ஸே இல்லை. எங்களுக்கும் மூடே இல்லை. ஏன்னா பயங்கர டயர்டு. இப்படி வண்டி விட்டு இப்படி இறங்கின உடனே சடே கரையெல்லாம் கிரிகிரின்னு சுற்றுது, கண்ணுக்கெல்லாம் சொல்லுது, அப்படியே ரொட்டேட் அடிக்குது கண்ணெல்லாம். அதுக்காக வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ நாங்கள் ரூமை தேடி போகிறோம். போயிட்டு தூங்கி விட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப்பாக ஃபேஸ் கட்லாம் இருக்கும், அப்போ ஃபோட்டோஸ் எடுத்து நாங்கள் அப்லோட் செய்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் யாரா அவங்ககிட்ட கேட்டா? இதெல்லாம் யார் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, எங்க வால்பாறை வந்தங்க ஜாலியாக இருக்குன்னு பார்த்தா மேலே அங்கே பாருங்கள் கிளைமேட்டு மஜா கிஜாலாம் இருக்குது. அது மேலே அதுதான் இருக்கிறதுல ஹில் ஸ்டாப் ஸ்டேஷன் அப்படின்னு போன வாட்டி அந்த மாதிரி சொன்னாங்க. எப்பயுமே இங்கே வந்து ஒரு மாதிரி மூடன மாதிரி கிளைமேட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னது? பார்த்தேன். நான் சொன்னேன்ல மிஸ்டி அது அந்த இடத்துல இருக்குன்ட்டு, அதான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே சில்லுன்னு ஆகுது இடம் அப்படியே சூப்பராக. No expectation with our climate in our Valpore. I don't try this because we already failed into this climate, so we cannot try this summer time. To try in August after. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நமக்கு மழை காலம் ஆரம்பிக்கும், கார்காலம் அப்படின்ற ஒன்று ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரியல் வால்பாறையோட ஒரு முகத்தை பார்க்கலாம். ஆஹா சில்லுன்னு இருக்கு அப்படியே. இதேமாரி போகிற வரைக்கும் இருந்தா ஐயோயோயோ காலையிலேருந்து வெயிலில் வந்துட்டு இந்த சில்னஸை அப்படியே உடம்புக்குள்ளே ஏற்றும் போது அப்படியே எப்படி தான் இருக்குது, வயதானவருக்கு குளுக்கோஸ் கொடுத்த போல் இருக்குது. நல்ல எக்ஸாம்பிள் இல்லைல்ல, அது ஒரு ட்ரக்ஸ் விஷயமாக நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் அது நம்ம விளாகில் அப்படி இருக்கு. ஐயோ முடிஞ்சு நம்ம விளாகில் அதெல்லாம் இருக்காது, அதனால தான் அப்படி சொல்லிட்டேன். சின்ன வண்டியாக இருந்தால் கட்டை அடித்து திருப்பலாம். டாரஸ் வேறு இது, டாரஸ் ஆட்டம் இருக்குது. அம்மா நீட்டுக்கு கட்டே அடிக்க முடியல, கான்ஃபிடண்டாகவும் பெண்டு போட முடியல. இந்த ஹேண்டில் பாரும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, இருந்தாலும் நமக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு பெண்டு போடுறதுக்கு. ஸ்லிப்பாகி விட்டால் இது என்ன ஸ்கூட்டியா, விழுந்த விடன் நம்ம காயமடையாமல் இருக்க ஏனையாச்சே, பட்ட உடனே அப்படி படிச்சுன்னு தெரிச்சுக்கும் காலுக்கெல்லாம். ஆல்ரெடி அவ்வளோ ஹீட் ஆகிறான். ஐயோ செம்மங்க பாருங்க, கிளைமேட் மூடுது பாருங்க. அப்படியே பட்டுச்சுன்னா அப்படியே பழுத்துக்கு பழன்னு அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கிறான். இருக்குதுல டாப் பிளேஸ் இடம் இது, அதனால் பயங்கரமாக வந்து மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபார்ம் ஆகுது, ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 2 ஆக போகுது. இப்போ ஃபார்ம் ஆகுது. இன்னும் ஏற எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஆஹா ஹலோ பம்கின் ஹலோ ஹனி பனி. ஃபீலிங் சம்திங் ஹலோ ஹனி பனி டொக்கா. இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு தான் இதை போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம பையலுக்கு அப்படி தான் வருவேன். நான் முள்ளுகில்லேருந்து இறங்கிட போத்து வேலையே முடிஞ்சதோட எனக்கு வேணாம் வரமா விட்டுக்கிறேன். ஏன்